ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம். அவங்களுடைய தோட்டத்தில் ஒரு மாமரம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இயற்கையாக இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு தோட்டத்தில் மாங்காய் நானே பறிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆர்கானிக்காக எதுவுமே, எந்த பூச்சி மருந்து எதுவுமே இல்லை. பாருங்கள், இது பேர் கிளிமூக்கு மாங்காய் இல்லை பெங்களூரா மாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாங்காய் தான் இது மரத்துலேயே பழுக்கும். பாருங்கள், வா, ஒரே ஒரு மரம் தான் வச்சுருக்காங்க தோப்புக்குள்ளே. சின்ன செடி இருக்கு. நம்ம ஒரு காய் பறிக்கலாங்களா? இது நல்லா பெரியங்காயாக இருக்குது. சாரி, தம்பி, கிளிலாம் சாப்பிட்ருக்குப்பா. நீங்கள் ஏறி பறிக்கிறீங்களா? பறிங்க, ஒன்று ஏறிங்க. அதை பறிச்சிடலாமா? இல்லை, இது கொஞ்சம் இது பறிங்களேன். வாங்க, ஏறுங்க. அப்படியே மரத்தில் ஏறி பறிக்கணும். பாருங்க, இதில் ஏறி இங்கே பாருங்கள். தோட்டத்துக்காரர் தம்பி, அவருடைய பண்ண தோட்டம் தான். நம்மளுக்காக மாங்காய் பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம ரிலேட்டிவ் தான். இந்த எஜ்ஜில் பறிக்க முடியுங்களா? இங்கே இந்த கிட்ட வர முடியுமா? வர முடியாது. ஓகே. வா, நைஸ். வாங்க கைஸ், இந்த வெரைட்டி தெரியுதுங்களா? இதுதான் கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க, பெங்களூர் ஆமாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸே ஃப்ரீ, ரொம்ப மெயின்டெனன்ஸு தேவையில்லை. ஜஸ்ட் உரம், தண்ணி. உரம் கூட பெருசாக தேவையில்லைங்க. பாருங்கள், சும்மா அப்படியே தண்ணி, கிணத்து தண்ணி, பாசனம் தண்ணியாக அப்படியே கிணத்து பாசனம், அவ்வளோதான். ரொம்ப பராமரிப்பு கம்மியிலேயே இது நல்ல காய் கொடுக்கும். ஏகப்பட்ட காய் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இது சின்ன மரம் தான், ஆனால் ஏகப்பட்ட காய். நிறைய அறுவடை பண்ணிட்டாங்க. இது வீட்டுக்கு காசு வைக்கலாம். Thank you.